உங்களுக்கு இந்த ரவுட்டர் நம்மளோட ரவுட்டரோட அட்ரஸ் உங்களுக்கு அதுக்கப்புறமா IPv6 அட்ரஸ் இருக்கு. V6 அட்ரஸ் வந்து என்னன்னா எக்ஸ்டர்னல் அட்ரஸ் இதுல கொடுத்துருக்காங்க. சப்நெட் மாஸ்க் டிஃபால்ட் IPv6 டிஃபால்ட் கேட்வே இது மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு மெயின் வந்து IP அட்ரஸ்னா என்ன, சப்நெட் மாஸ்க்னா என்ன, டிஃபால்ட் கேட்வேனா என்ன. டிஃபால்ட் கேட்வேனா கம்பல்சரி எல்லா இதுமே இப்ப நம்ம இன்டர்நெட் எப்படி கனெக்ட் பண்றோம், ஒரு ரவுட்டர்ல கனெக்ட் பண்றோம். ரவுட்டருக்கு டிஃபால்ட்டா ஒரு கேட்வே இருக்கும். அந்த ரவுட்டரோட டிஃபால்ட் கேட்வே தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே அந்த ரவுட்டர் வந்து எடுக்கும், அதான் டிஃபால்ட் கேட்வே. சப்நெட் மாஸ்க் மாறவே மாறாத ஒண்ணுதான். IPv4 அட்ரஸ் மட்டும் மாறும். இப்போ இந்த DHCP ஆன் பண்ணிருக்கோம்ல, இந்த DHCP-யோட ஒர்க் என்னன்னா, இப்போ இந்த 1.9 இருக்கு, திடீர்னு இப்போ வேற ஏதாவது டிவைஸ் 1.9க்கு வந்துச்சுன்னா இது 1.10க்கு என்னது மாறிடும். DHCP ஆன் பண்ணிருந்தோம்னா 1.2ல இருந்து 1.254 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதே என்ன பண்ணிடும், டிவைஸ் அக்சஸ் பண்ணும். இந்த ரவுட்டர்ல எத்தனை டிவைஸ் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ண முடியும்னா 254 டிவைஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேல கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா IP அட்ரஸ் வந்து 1.1 இருந்து 1.254 வரைக்கும் தான் இதுல என்ன பண்ணிப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு இதுக்கும் ஒரு அட்ரஸ். இதே நீங்க வந்து ஸ்டாட்டிக் கேட்டீங்களா, ஸ்டாட்டிக்னா இந்த 1.9 இது போட மாட்டோம். இதுக்குன்னு தனியா ஒரு IP அட்ரஸ் வாங்கி இதுல போட்டுரும். ஓகே, இதை போட்டுட்டா உலகத்துல எந்த மூலையில வேணாலும் அந்த IP அட்ரஸ் போட்டுட்டா அந்த பேனல் ஓபன் ஆயிடும். நம்ம ஏற்கனவே நம்ம இந்த பேனல் ஓபன் பண்ணாலும் அது மாதிரி பேனல் ஓபன் ஆயிடும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். ஸோ எங்க இருந்து வேணாலும் ஜஸ்ட் இப்போ உங்க போன்ல தான் கூட அந்த ஸ்டாட்டிக்கோட அட்ரஸ் அடிச்சுன்னா என்ட்ரு கொடுத்துட்டா நேரா ப்ரௌசர் ஓபன் ஆயிடும். அது யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.